அவர் பரிசுத்தர். பூவோடு நார் சேர்ந்தால் நாரும் மணக்கும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி, அநேகரை மீட்கும்படி வந்த ராஜா இயேசு. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிரப்பி, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய அக்கினியும் பெரும் காற்று பெரும் மழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் பெரும் காற்றும் பெரும் மழை போலவே உம் ஆவியை ஊற்றும். ரெண்டு கைகளை உயர்த்தி வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிரப்பி, நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். கைகளை உயர்த்தி ஆளுகை செய்கிற ஆவியானவரே, அரவணைக்கிற ஆவியானவரே, ஆட்கொள்ளுகிற ஆவியானவரே, அல்லேலூயா. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மையில் கைகளை உயர்த்தி நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி 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 நன்றி. ரெண்டு கைகளை உயர்த்தி நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி 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 நன்றி. தாயை போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறீர். தாயை போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறீர்.
தந்தையை போல் தோள்களிலே அனுதினமும் சுமக்கிறேன். தந்தையை போல் தோள்களிலே அனுதினமும் சுமக்கிறேன். நன்றி நன்றி கைகளை உயர்த்தி நன்றி அப்பா, எங்க இயேசு ராஜாவுக்கு நன்றி. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மையை ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மையை ஓயாமல் துதிக்கிறேன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன். ஓ கண்ணீரோடு நன்றி சொல்லி ஓயாமல் துதிக்கிறேன். கண்ணீரோடு நன்றி சொல்லி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். ஓ நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி 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 நன்றி. எல்லாரும் கைகளை உயர்த்தி கைகளை தட்டி நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்கு நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ரபா ஹந்தரமா சிக்கரபா ஹந்தரபா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என் விட்டு கொடுக்கலையே. ஆனா மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு மனம் இல்லாமல் முகவரி இல்லாமல் தனிமையில் நான் அழுததை நீ மறக்கலையே. ஓ, காசு மனம் இல்லாமல் முகவரி இல்லாமல் தனிமையில் நான் அழுததை நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் ஒடுக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்த நான் மறக்கலையே. கண்ணீரை நீங்க தொடச்சு விட்ட நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை
விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. ரெண்டு கைகளை உயர்த்தி எங்கள் ராஜா உயிரோடு தீர்க்க தரிசனம் சொன்னது போல சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நம்மளால உண்டானதல்ல, இது கர்த்தரே நமக்கு செய்தது. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமா, தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆமா, அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு என்ற ஒரே நாமம் தான் இவ்வளவு உயர்த்தி வைத்தது. இயேசு என்ற ஒரு நாமம் தான் நம்மளை விடுவித்தது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, இயேசு என்கிற நாமம் நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. பேய் நடுங்கிற நாமம், பூதலங்கள் நடுங்கிற நாமம், மரணத்தை ஜெயித்த நாமம், பாதாளத்தை ஜெயித்த நாமம். ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் அணைச்சு வச்சிருக்கிறார். இந்த பாடலை பாடுவோம். இயேசு நாமம் சொல்ல சொல்ல. நல்ல கை தட்டி பாடுங்க. நல்ல சிரிச்ச முகத்தோடு பாடுங்க. இயேசு இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல ஆமென். எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா. 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 இயேசுவின் நாமத்தில் புது பலனுண்டு, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் என்று. இயேசுவின் நாமத்தில் புது பலனுண்டு, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் என்று. பலவீனம் சுகவீனம் நீங்கிடும் என்று, உன்னத வல்லமை இறங்கிடும் என்று. தெய்வீக சுகமுண்டு இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல ஆமென். எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா. 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 நல்ல கை தட்டுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்ற நாவுகள் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் பெயர் சொல்ல பேய் நடு நடுங்கும், அசுத்த ஆவிகள் அகன்றே ஓடும். இயேசுவின் பெயர் சொல்ல பேய் நடு நடுங்கும், அசுத்த ஆவிகள் அகன்றே ஓடும். அந்தகார வல்லமை அழிந்தே போகும், சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்தே நொறுங்கும். பிசாசை ஜெயித்திடுவோம் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே. ஒவ்வொருவரும் பாடுங்க. இயேசு நாமம் சொல்ல சொல்ல
ஜெயமே. எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் கேட்பது கிடைக்கும், அற்புதம் அதிசயம் எதுவும் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் கேட்பது கிடைக்கும், அற்புதம் அதிசயம் எதுவும் நடக்கும். இருளும் விலகி வெளிச்சம் தோன்றும், துக்கம் எல்லாம் சந்தோஷமாகும், வாழ்வே புதிதாகும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதமான வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவின் பெயரை சொல்லி அழைத்தாரே, ஆழமாக ஓடி வருவாரே. இயேசுவின் பெயரை சொல்லி அழைத்தாரே, ஆழமாக ஓடி வருவாரே. அன்பின் கரத்தால் அள்ளி அணைப்பாரே, கண்களில் வழியும் கண்ணீர் துடைப்பாரே. தூக்கி சுமந்திடுவார், துன்பம் நீக்கிடுவார். தூக்கி சுமந்திடுவார், துன்பம் நீக்கிடுவார். இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜோரா கை தட்டுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம், என்னையும் சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மறவாமல் நினைத்தீரையா என்ற வார்த்தையை போல சில வருஷங்களுக்கு முன்பதாக அநேக பாடுகள் பிரச்சனைகளுக்கு கடலுக்குள்ளே இருந்தோம். நானும் என் மனைவியும் கூட ஒரு 1/2 கிலோ அரிசி வாங்கிறது கூட கடைக்கு போய் நிற்க முடியாத ஒரு மாதிரி சங்கடமான சூழ்நிலையிலும் கூட இருந்த என்னையும் கூட அந்த சூழ்நிலையிலும் நானும் என் மனைவி ஒரு வார்த்தை பேசிக்கிட்டோம். என்னுடைய மாத சம்பளம் 15,000 ரூபாய் இருந்துச்சு. அந்த 15,000 ரூபாயில் 12,500 ரூபாய் நான் வட்டி மட்டுமே கட்டுவேன். மாதம் வட்டி மட்டுமே நான் கொடுக்க வேண்டியது 12,500 ரூபாய் இருக்கும். ஆனால் என் சம்பளம் 15,000 ரூபாய். நான் குடியிருந்தது வாடகை வீடு. ஆனாலும் கர்த்தருடைய இரக்கம் பாருங்கள், ஸ்தோத்திரம். நானும் என் மனைவியும் பேசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போவும் கூட நம்ம மாதம் 12,500 ரூபாய் வட்டி மட்டுமே கட்டுறோமே, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள்
அந்த 12,500 ரூபாய் தசம பாகமாக கொடுக்க வைப்பார் அப்படின்னு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் பேசிக்குவோம், ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தருடைய இரக்கம் அவர் மறவாமல் 8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பேசின அந்த வார்த்தையும் கூட கர்த்தர் மறவாமல் நினைத்து இந்த மாதத்தை நிறைவேற்றினார். கர்த்தர் அப்பேற்பட்ட மகத்தான அற்புத வாழ்க்கையில் செஞ்சார். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென். ஆமென். ஆமோஸ் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால், நான் உனக்கு இப்படி செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆமோஸ் என்றால் கர்த்தர் தாங்குவார் என்று அர்த்தம். ஆமோஸ் இந்த தீர்க்கதரிசி ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பனா இருந்தார். ஆடு மேய்க்கிறதுல தாவீதை போல மேய்ப்பர் தான். அவர் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற பொழுது கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால தீர்க்கதரிசன ஆவி அவர் மேலே இறங்குச்சு. அதனால தான் தீர்க்கதரிசி லைனில் அவரை கர்த்தர் பூத்தார். 10 கோத்திரங்களை கண்காணிக்கவும் அவளை எச்சரிக்கவும் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கவும் கர்த்தர் இவரை 10 கோத்திரத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் ஆமோஸ். அப்போ என்ன தெரிந்து கொண்டார்னா, இந்த வசனம் தலைப்பு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, இப்படி நான் உனக்கு செய்வேன். ஆகையினானா அது தடுக்கப்படணும்னா உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு அப்படின்னு வருகைக்கு முன்னடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எச்சரிக்கிறார். அதனால கர்த்தர் சொல்றாரு, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்க, இந்த வார்த்தையை பாருங்க, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. இப்படி நான் செய்ய போறபடினால் அதற்கு தப்புறதுக்கு நீ உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அதாவது இந்த பைபிளில் புதிய ஏற்பாட்டில் அவருடைய வருகையை குறித்தே தான் எழுதியிருக்கும் அதிகமாக. இந்த கால சூழ்நிலை எல்லாம் கர்த்தருடைய வருகை வரப்போகிறது. அவருடைய வருகைக்கு முன்பதாக சில அறிகுறி அப்படி தோன்றுமாம். நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். மனுஷகுமாரன் வருவார். அதற்கு அடுத்து சொல்றார், சோதோங்குமாரா பட்டணத்தில் நடந்தது போல நடக்கும். மனுஷகுமாரன் வருவார். யுத்தங்களுக்கு யுத்த செய்தியும் கேள்விப்படுவீங்க. மனுஷகுமாரன் வருவார். ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், தேசத்துக்கு விரோதமா தேசம் எழும்பும். மனுஷகுமாரன் வருவார். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சி எங்கும் உண்டாகும். மனுஷகுமாரன் வருவார். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய வருகையை குறித்து தான் சொல்றார். ஆமோஸ் தீர்க்கதரிசி ஜனங்களை மேல ரொம்ப பாரமுடையவர். இவர் ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது ஜனங்கள் செழிப்படைஞ்சாங்க. அதே நேரத்தில் கர்த்தரை விட்டு திரும்பாம போனாங்க. ஆண்டவர் சில சிக்ஷைகளை அனுப்புகிறார். 5 விதமான சிக்ஷைகளை அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்த பிள்ளைய அந்த தகப்பனும் தாயும் அடிச்சு எச்சரிக்கிறது போல இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கிறார். எப்படி எச்சரிக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லாம போச்சு. அவங்க பல்ல அசையே போடல, அப்படி ஆகாரம் இல்லாம போச்சு. அப்ப சொல்ற, உங்களுக்கு ஆகாரம் இல்லாம போச்சுல்ல, திரும்பாம போயிட்டீங்களே கர்த்தர் பக்கமா, உணர்ந்து திரும்பணும்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செழிப்பான ஆகாரம் கொடுப்பேன்னு சொல்றார். பட்டினி போட மாட்டேன். இப்ப ஏன் உங்களுக்கு பட்டினி வந்தது? ஆகாரம் குறைவில் திரும்பாம போயிட்டீங்க. அதுக்கடுத்து சொல்றாரு, நீங்க தண்ணீர் கிடைக்கல, உங்களுக்கு தாகம் தீர்க்கலையே. ஒரு தொட்டியை கண்டா அத்தனை பேர் வந்து தண்ணி குடிக்கிறீங்களா? அந்த வசனங்கள்லாம் இப்ப சொல்ல போறேன். அப்பவும் நீங்க திருந்தாம போயிட்டீங்களே, தாகம் தர்றவர் நான் தானே. உணர்த்துறார்.
மூணாவது அவர் சொல்றார், திராட்சை தோட்டத்தெல்லாம் பச்சித்து போட்டுச்சே, ஒரு கனி உன் தோட்டத்தில் நீ வச்சு சாப்பிட்டியா, அப்பமும் திரும்பாம போயிட்டியங்கிறார். நாலாவது, இந்த கொள்ள நோயெல்லாம் வந்துச்சு இஸ்ரவேலுக்குள்ள, ஏன் இந்த வியாதி வந்தது, நீ திரும்பாம போயிட்டியே, அப்பமாவது திரும்பி இருக்கலாமே, திரும்பாம போயிட்டியே. அதுக்கடுத்து சொல்றாரு, சோதங்குமார போல ஒரு சோதனை வந்துச்சுல்ல, அக்னினால சில இடங்களை நான் சுட்டரிச்சுனேன், அப்பமாவது நீ திரும்பாம போயிட்டியே. ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும், உங்க பல்லுக்கு ஓய்வையும், உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன். அப்ப குறைவும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். என்னிடத்தில் உரிமையா சொல்றேன், ஐயா சாப்பாடு கிடைக்காம போச்சுல, சாப்பாடு கொடுக்கிறவர் நான் தானே, நீங்க என்கிட்ட திரும்பாம போயிட்டீங்களே, என்கிட்ட திரும்பாம போயிட்டீங்களே. கவனிங்க, ஒவ்வொருவரையும் எச்சரிக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலே ஒரு சோதனை வந்துட்டா கர்த்தர் பக்கம் தான் கேட்கணும். கணவன் மனைவி உடனே கர்த்தர் பக்கம் வந்துடும், ஏன் ஆண்டவரே இது வந்ததுன்னு கேட்கணும். ஆண்டவர் அறியாதவன் நல்லா இருக்கிறானே, ஏன் நான் ஆண்டவர் அறிஞ்ச வீட்டில் ஏன் எனக்கு குறை. 8வது வசனம் வாசிங்க. 2-3 பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. அத்தனை பேரும் ஒரு பட்டணத்துல இருக்கிற தண்ணியை குடிக்கிறாங்க, தாகம் தீர்க்கலையே, தண்ணி கிடையாம போச்சு. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். ஆனிலும் திரும்பாம போனீங்களே. இங்க பாருங்களேன், ஆமோஸ் தீர்க்கதரிசி அழுகிறார், என் ஜனம் திரும்பாம போச்சு, என் ஜனம் திரும்பாம போச்சு. இப்படிலாம் ஒரு சோதனையை கண்டு திரும்பணும் இல்ல, திரும்பணும் இல்ல. அடுத்து 9வது வருஷம், கருக்காயினும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். உங்க திராட்சை தோட்டத்தை பச்சைக்கு பச்சை புழு அரிச்சு போட்டுச்சு, ஒரு கனி நீ திக்கலையே, புளிப்பா இருக்கா, அது இனிப்பா இருக்கிற ருசி கூட பார்க்கலையே, அப்படி நீ திரும்பாம போயிட்டியே. இஸ்ரவேல் ஜனங்கள்னா நீங்க தான் நல்லா யோசித்து பார்க்கணும். கொள்ளை நோய் வந்ததே, அப்பமாவது நீ திரும்பாம போயிட்டேங்கிறாரு. அடுத்து 10வது வருஷம், எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன், உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன், உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசிகளிலும் ஏற பண்ணினேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். 11வது வருஷம் வாசி. சோதோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல. கவனிங்க, அந்த வசனத்தினுடைய முடிவு, ஆயினும் நீங்க திரும்பாம போனீங்களே. எத்தனை முறை நான் உங்களுக்கு சில சிச்சையை கொடுக்கிறேன், சோதனையை கொடுக்கிறேன், என்கிட்ட வர்றது தானே. கர்த்தருடைய மகளே மகனே, கர்த்தரை விட்டு ஓட ஓட திரும்பாம போக போக அடிதான் வரும். கர்த்தருடைய பிள்ளைக்கு சிச்சை தான் வரும். காலை பிடிச்சிட்டா சிச்சை வராது, திரும்பிட்டா சிச்சை வராது. அப்பா கம்பு வாங்கினாலும் அடிக்க முடியல, கம்பு பெரிய கம்பு, சின்ன கம்பு கையில் கிடைக்கல. இவனும் ஓடி இருந்தானா என்ன இருக்கும் சொல்லுங்க. கர்த்தருடைய காலை பிடிங்க. ஆமாம், உங்கள் பிள்ளைகளுடைய திருமணமா, வேலையா, வீடு கட்டணுமா, ஆவிக்குரிய காரியத்தில் வளரணுமா, எப்படி சொல்றார் பாருங்க. இப்படி சோதங்குமாரப்பட்டினம் போலெல்லாம் உங்களை ஆக்கினேன், திரும்பாம போயிட்டீங்களே. இப்போதான் 11வது வசனம் வரைக்கும் திரும்பாம போயிட்டீங்களே சொன்னவர் 12வது வசனத்தை படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. ஆகையால் இஸ்ரவேல் இந்த பிரகாரமா, எந்த பிரகாரமா, அந்த 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நடந்த பிரகாரமா உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியா தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அப்போ ஆண்டவர்கிட்ட பிடிச்சிட்டா இந்த துன்பங்கள்ல இருந்து விளக்கிடுவாரு, துயரத்திலிருந்து விளக்கிடுவாரு, செய்ய நினைத்த தீங்கை செய்யாம போயிடுவார். என்ன அமைதியா இருக்கீங்க?
ஜோரா கை தட்டுங்க. ஆண்டவர் ஆமென் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல பிரியம் வச்சிருக்கிறாரு. நீ தான் திருப்தியா சாப்பிடணும். உன் தோட்டத்துக்கு அணிதான் ஆமா நிரம்பி வழியணும். நீ தான் நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல இருக்கணும். நீ தான் உன்னதத்துல வாசம் பண்ணணும். அதுக்காகத்தான் கர்த்தர் சொல்றாரு, அவன் உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஓடாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓடாத. ஓட அடி விழும். காலை பிடிச்சுக்கோ, அடிக்க முடியாது. ஆசீர்வாதம் வரும். காலை பிடிச்சிட்டா ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் கர்த்தருடைய காலை பிடிக்க போறீங்க? காலை பிடிச்சிடணும். தேவனை சந்திக்கும் போது, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும் போது 10 ஆசீர்வாதம் உங்க மேல வரும். சாபமே வராது. கர்த்தரோடு இருக்கிற மனுஷன் கீழே விழுந்தான் அப்படின்னு நீ கேட்கவே முடியாது. ஆமா, தற்கொலை பண்ணிட்டான் கேட்கவே முடியாது. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. 10 ஆசீர்வாதம் உன் மேல விழும். பக்கத்தை பார்த்து, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. 10 ஆசீர்வாதம் இன்னைக்கே உங்க மேல வந்துடும். இன்னைக்கே உங்க மேல வரும். ஓடிராதீங்க, திரும்பாம போயிடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திரும்பாம போயிடாதீங்க. கர்த்தர் பக்கமாய் திரும்புங்க. பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது கர்த்தரை சந்திக்கலாம். கைகளை உயர்த்தி பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரை சந்திக்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படியும் போதெல்லாம் உன் தேவனை நீ சந்திக்கலாம். சத்தியத்தின்படி நடக்கும் போதெல்லாம் உன் தேவனை நீ சந்திக்கலாம். சகோதர சிநேகமாய் வாழும் போதெல்லாம் உன் தேவனை நீ சந்திக்கலாம். ஆத்தும பாரத்தோடு வாழும் போதெல்லாம் உன் தேவனை சந்திக்கலாம். அபிஷேக நிறைவோடு நாம் வாழும் போதெல்லாம் உன் தேவனை நீ சந்திக்கலாம். சாட்சியை காத்துக்கொண்டு வாழும் போதெல்லாம் உன் தேவனை நீ சந்திக்கலாம். தேவ பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் பூமியிலே வாழும் போது நாம் தேவனை சந்திக்கலாம். ஆத்தும பாரத்தோடு, அதாவது நாம் பெற்ற நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லும் போது அதில் கிடைக்கிற தைரியத்தினால் நாம் தேவனை சந்திக்கலாம். கரைதிரை அற்றவர்களாய் வாழும்போது தேவனை சந்திக்கலாம். காலம் கடைசி காலம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வரக்கூடிய எல்லா முகமும் அப்படி இருக்குது. விளையும் பயிறு முளையில தெரியும். இயேசு வரப்போகுது. மேகங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறது, உலகம் காட்டிக் கொண்டிருக்கிறது, யூடியூப் காட்டிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல்ல யுத்தம் திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டு கேட்கிற நீங்க உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆமேன். 3 காரியங்கள்ல நாம் தேவனை சந்திக்கலாம். கடைசி காலமா இருக்கிறதுனால ஆமா 3 காரியங்கள்ல தேவன் சந்திக்கலாம். என்ன 3 காரியம்? உன் தேவனை சந்திக்கிறதுக்கு ஆயத்தம் என்றால் கீழ்ப்படிதல் தான் ஆயத்தம். கீழ்ப்படியணும். ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் நேமங்களையும் என் பிரமாணங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஜோர கை தட்டுங்க பாப்போம். ஆயத்தம்னா ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது ஆயத்தம். வேற என்ன ஆயத்தம்? ஆகையினாலதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் என் நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு கலிகூர்ந்தான். ஆமே, இயேசு சொல்றாருங்க, என் நாளை காண ஆசையா இருந்தான். அந்த ஆசையில தான் எல்லாம் கீழ்ப்படிந்தான். ஒரு கேள்வி கேட்கல. யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 56வது வசனம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண, என்னுடைய நாளை, என்னுடைய வருகையின் நாளை, இயேசுவாகிய என்னை காண வாழ்ந்தது பழைய ஏற்பாட்டில். ஆனால் ஒவ்வொரு அசைவும் இயேசுவுக்காகத்தான் வாழ்ந்தான். கிறிஸ்துவை வெளிப்படுத்தி 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 தான் அவன் குடும்பமே அச்சு அடையாளமாய் காணப்பட்டது. என் நாளை காண வாஞ்சியா இருந்தா கண்டு களி கூர்ந்தான். ஜோர கை தட்டுங்களேன். நீதிமான்கள் லிஸ்ட்ல விசுவாச பட்டியல் பேர் வந்துருச்சு. என் காண ஆசையா இருந்தான், என் வருகையை காண ஆசையா இருந்தான், என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அதற்கு அவர் சொல்றாரு, எப்படி களி கூர்ந்தான்? என் சொல்லுக்கு கீழ்ப்படினாங்க. என் சொல்லுக்கு கீழ்ப்படினான். எடுத்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே
நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பு வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய சாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்பட்டு. ஏதாவது கேட்டாரா? எங்க போன அடையாளம் கொடுத்தாரா? புதிய ஏற்பாட்டில் அடையாளம் கொடுத்திருக்கிறார். அதாவது அனனியாவுக்கு அடையாளம் கொடுத்தார், பவுலை காட்டுறார். நேர் தெரு எனப்பட்ட தெருக்கு போ, தரிசு பட்டணத்தான் ஒருத்தன் இருக்கிறான், வீடு அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அவன் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்படி சொல்லி இங்க ஒரு அட்ரஸும் கொடுக்கலையே. இவங்க அப்பா தேராகு பெரிய விக்கிரக ஆராதனைக்காரர், நிறைய பிள்ளைகளை பெற்றவர். இதுல ஒரு மகன் தான், மூத்தவர் தான் ஆபிரகாம். அவர் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தெரிஞ்சு சொல்றார். எடுத்த உடனே சொல்றாருங்க, போறது எங்க போறன்னு தெரியாம போனாராம். கர்த்தர் போற வழியெல்லாம் ஆசீர்வதிச்சாராம். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிங்க, சூப்பரா இருக்கும். ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தை படிங்க. அதுலயும் கர்த்தர் சொல்வார், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தேன்னு சொல்வார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கவனிங்களேன், இப்ப எல்லாரும் என்னைய பாருங்க. என்ன பண்ண இந்த இடம் உங்களுக்கு நான் முக்கியமா அப்படி காட்டுறேன்னு அவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமே, உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன், உன் கற்ப பிறப்பான் அப்படிங்கிறாரு. என்ன 2 குழந்தைகள் இருக்குது, இஸ்மவேல் இருக்கு. அப்படி அவர் உன் கற்ப பிறப்பான், நீ நேசமா வச்சிருக்கிற உன் குமாரன், உன் செல்ல பிள்ளை, நீ அவனை கூட்டிட்டு போய் மோரியா மலையில நான் காட்டுற இடத்துல தகன பலி செலுத்துங்கிறார். ஏயா இவனை வச்சு தானே சந்ததியே பெருகுன்னு சொன்னீங்க, நட்சத்திரம் போல உன் சந்ததி பெரு, இவனை போய் தகன பலியிடுன்னு சொல்றீங்களே. நான் நேற்று ராத்திரி அப்படி யோசித்தேன், இவனை கொண்டு தானே சந்ததி பெருகும், கற்ப பிறப்பனால தான் பூமி சந்ததி பெருகும், ஈசாக்காவால தான் சந்ததி பெருகும், அப்படிதானே. இப்போ அவனையே கேட்குறீங்களே. ஒரு கேள்வி கேட்கல, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தேவன் கிட்ட அவரை சந்திக்கிற நீ மண்ணாங்கட்டி போல தான் உட்கார்ந்துருக்கணும். அவர் ஒன்னிய பொண்ணா விளைஞ்சிருவார். கையை உயர்த்தி கேள்வி கேட்கவே கூடாது. அவரை கேள்வி கேட்க நீங்க யாருங்க? அப்படியே நடந்து காட்டினார் பாருங்க. மனைவி கிட்ட போய் கேட்கல, அவங்கிட்டையும் கேட்கல, ஈசாக்கு கிட்டையும். ஈசாக்கு வாலிபன், 2 பேர் சொன்னார். அப்படி சொல்லிட்டு ஆமா, அப்பந்தான் கேட்கான், ஏப்பா நம்ம மோரியா மலைக்கு போறோம், கையில கத்தி இருக்குது, நான் விரவு வச்சிருக்கிறேன், ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கிறான். பாத்தீங்களா? அப்பந்தான் சொல்றாரு, அதுக்கு அடுத்து நிறுத்துப்பா, நிறுத்து, பிள்ளையாண்டன் மேல கையை போடாத, இவனுக்காகவே நாங்க ஒரு ஆடை வச்சிருக்கிறேன், அதை பழி செலுத்தி பாருங்க. ஆண்டவர் சோதிச்சார்னு இருக்குது. கையை உயர்த்தி. சும்மா ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாருங்க, அபிஷேகத்தை கொடுக்க மாட்டாருங்க. கீழ்ப்படிங்க. நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, எடுத்துக்கோங்க அபிஷேகத்தை, ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க. சும்மா நீங்க முரட்டாட்டம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு தெரியாதா? ஆண்டவர்கிட்ட வீம்பு இதெல்லாம் காட்டாது. அப்படித்தான் ஒருத்தன் காட்டினான். அவன் பேர் நாகமான், சீரியாவின் படைத்தலைவன். நாகமான் என்றால் இன்பம்னு இருக்குது. அவனுக்கு வந்த வியாதி துன்பம், குஷ்டரோகம். வியாதிக்கு எங்கெங்கேயோ போனான். கடைசியில் எலிசா கிட்ட போய் அந்த புள்ள சொல்றான், எங்க எஜமான் இந்த மாதிரி சமாரியா பட்டணத்தில் இருக்கிற எலிசா கிட்ட போனா உடனே அவர் சொல்லிட்டாரு, என்கிட்டயா வந்தா நீ யோர்தான்ல போய் குளியும் ஐயா, 7 தடவை மூழ்கும். கோபம் வந்தது அவனுக்கு. எங்க நாட்டு தண்ணியை விடையா யோர்தான் நதி பெருசு, நான் யார் தெரியுமா, உம்மை கொன்னே போடுவேன் அப்படின்னா. அப்படி பைபிள் சொல்லுது. அந்த படைத்தலைவன், சீரியாவின் இராணுவத்தின் தலைவன் அவன். மாதிரி அவன் ஒரு அமைச்சருங்க, நீங்க படிச்சு பாருங்க. ஆனா அவன் குஷ்டரோகி. நீ போய் யோர்தான்ல 7 தடவை நீ போய் நீ போய் குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணுப்பா. கோபம் கொண்டானா. உடனே கேயாச்சு சொல்றேன், என்னங்க நீங்க அர்த்தம் இல்லாம கோபம் பண்றீங்க? எங்க எஜமான் என்னங்க சொன்னாரு, ஸ்நானம் பண்ணுன்னு தானே சொன்னாரு அப்படின்னு அவன் முங்கி எந்திரிக்கும் போது சிறு குழந்தை போல இதைத்தான் நீங்க செய்யணும்.
2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அதுதாங்க கீழ்ப்படிதல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நாளை சும்மா நான் வந்துட்டேன் கோயிலுக்கு. ஆண்டவருடைய கற்பனைய அவர் என்ன சொல்ற, முதல்ல வாஸ்து போல ஆபிரகாம் என்கிறவன் என் கற்பனைய அவன் கீழ்ப்படிஞ்சான், என் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சான் அப்படின்னே எழுதியிருக்கும் பாருங்க. இது போல என் சொல்லுக்கு கீழ்ப்படிங்க. சும்மா நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கோ, நான் எடுக்க மாட்டேன். எடுக்கிறது உங்க இஷ்டம். கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. ஆமா, கீழ்ப்படிகிற காரியம் பைபிள் என் கையில் பேனா வச்சு எதுக்கெல்லாம் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியலை போடுங்க. எப்படியாவது தினமும் 1 மணி நேரமாவது நீ ஜெபிச்சிருக்கணும். தினமும் ஒரு 10 அதிகாரமாவது நீ வாசிக்கணும். ஏன்னா நீ இஸ்ரவேல். கர்த்தர் உன்னை விசேஷமா நடத்துறாரு. முரட்டாட்டமா வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்க கூடாது. முரண்பாடான காரியங்களை பேசிட்டு இருக்க கூடாது. நான் யார் தெரியுமா, எனக்கு எத்தனை ஃபோன் வருது தெரியுமா, நான்லாம் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. குழந்தைய போல வரணுங்க. வியாதி இங்கே இல்லை, இங்கே இருக்குது. சொல்லுங்க, வியாதி இங்கே இல்லை. இவன்கிட்ட காங்கிற விதமாக இருந்தது. அநேகருக்கு உள்ள வியாதி இருக்குது. இது கம்ப்ளீட்டாக மாறிடும். கைகளை உயர்த்தி பூரண பரிசுத்தமாயிரும். கர்த்தரை நீ சந்திச்சிடலாம். இயேசுவை பாருங்க. பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தா, ஓ அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. முழங்கால் யாவும் முடங்குச்சு, நாவு யாவும் அறிக்கை பண்ணுச்சு. அன்னைக்கு அவர் மட்டும் கீழ்ப்படியலன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு மேலான ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. உங்க பேரு புழுதியில எழுதியிருப்பான் பிசாசு. அட்ரஸ் இல்லாம போயிருப்பீங்க. பாருங்க கொஞ்சம் எத்தனை பேர் இல்லை உங்களை இருக்க வச்சிருக்கிறாரு. அதை யோசித்து பாருங்க. இப்ப அதை படிமா. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, இயேசு மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கைகளை தட்டுங்க பாப்பா. அந்த ஆவி தலையில கை வைங்க. இயேசு கீழ்ப்படிந்தாரு. நீங்க ஏமாத்துறங்க. இயேசுவை விடையா நீங்க மேல. அவருக்கு கீழ்ப்படிங்க. அபிஷேகம் பெற கீழ்ப்படிங்க. ஞானஸ்தானம் பெற கீழ்ப்படிங்க. ஜெபம் பண்ண கீழ்ப்படிங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதிக்க வர கீழ்ப்படிங்க. கர்த்தருக்கு தசமாவும் காணிக்க கொடுக்க கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் அவருடைய சபையை கேட்டுறது. நீங்க என்னமோ கர்த்தரை ஊழியக்காரனுக்கு கொடுக்குற மாதிரி நினைக்காங்க. நாங்க ஊழியக்காரர் தான், அதை நாங்க சாப்பிட்டுட்டு ஊழியம் செய்யறோம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய துட்டை எடுத்து இந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு கை நீட்ட முடியாது. ஆமா, அதுக்கு நான் வரல. நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். இயேசு வரப்போறார் சீக்கிரம். தேவனை சந்திக்க ஆயத்தம், பரிசுத்த ஆயத்தம். 2 பேதுரு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 10, 11. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். பேதுரு சொல்றாரு, சீக்கிரம் வரப்போகிறது. திருடன் எப்படி வாரான்? அப்படி வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும். பூதங்கள் வெந்தி உருகி போகும். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிஞ்சு போகும். இப்படி நல்லா கவனிங்க. இது 11வது வசனம் எல்லாரும் வாசிங்க. இப்படி இவையெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவராய் இருக்க வேண்டும். ஆமா, தலைக்கு மேல கை தட்டுங்க. பரிசுத்தம் உள்ளவர்களாயும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தாத்தான் உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா இருக்கும். இதை தடுக்கிறது என்ன தெரியுமா? இதை தடுக்கிறது பாலியத்துக்குரிய இச்சை தடுக்கிறது. அதான் மெயின். பணாசை. கர்த்தருடைய பிள்ளைகள் அதெல்லாம் இல்லை. இச்சையில தான் உள்ளருக்கு பிசாசு. அவனே சொல்லிட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சீக்கிரமா பாவத்தில் விழுந்துருவாங்கப்பா. அவங்க பைபிள்லேயே அப்படிதான் சொல்லி கொடுக்குறான்.
அவங்க புறஜாதி பெண்களோடு அவங்க சீக்கிரம் ஐக்கியம் வச்சிருவாங்க. அது நம்மகிட்ட நடக்காது. ஆமா, 2வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் பவுல் சொல்றார், வாலிபனே நீயும் கிறிஸ்துவை போல பிரகாசிக்கணும்னா பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு ஓடு. வாசிமா. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. நீ வாலிபனே, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீ என்ன பின்பற்றுற. உண்மைதான். அவர் சொல்றார், வாலிபனி உன்னை கீழே தள்ளுறதுக்கு இடை பண்றதுக்கு நிறைய காரியம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இச்சை. இயேசு எதுக்குமே இடம் கொடுக்க மாட்டார். ஆமா, ஓடணும்னா இயேசுவை பார்த்துட்டு தான் நீங்க ஓடணும். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 வசனத்துல இயேசுவை மட்டும் பார்த்துட்டு அவன் ஓடுனான்னா அவன் ஓட்டம் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிருவான். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் தள்ளுங்க. நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளுங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிச்சிருக்க பரலோக ஓட்டம், இயேசுவை சந்திக்கிற ஓட்டம் நம்ம ஓட்டம். நம்ம ஓட்டம் அது இயேசுவுக்காக வாழ்ற வாழ்க்கை. அவரை பார்த்துட்டு போங்க, அப்படியே போய் கரை சேர்ந்துடலாம். இயேசுவின் வருகையில் கை பிடிச்சி தூக்கிடுவார், கை தட்டி. ஆமாம், சிலவங்க அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து தான் கீழே விழுந்திருக்காங்க. யாரையும் பார்க்காதீங்க, இயேசு தான் நமக்கு ரோல் மாடல். அவர் தான் சொன்னார். 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 15-16 இந்த வசனத்தை வாசித்தா அழகா சொன்னார், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்க. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. ஆமென். தலைக்கு மேல கை தட்டி ஒரு முத்தம் கூட கர்த்தருக்கு இந்த வசனத்துக்கு கொடுக்கலாம். நான் படிச்சிட்டு கூட ஒரு முத்தம் கொடுப்பேன். அவர் பரிசுத்தர். பூவோடு நார் சேர்ந்தா நாரும் மணக்கும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஃபர்ஸ்ட் ஆயத்தம் கீழ்ப்படிதல், 2வது ஆயத்தம் பரிசுத்தம், 3வது ஆயத்தம் ஊழியம். சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். சுவிசேஷத்தை மத்தேயு எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். ஜோர கை தட்டுங்க. இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் தேவனை சந்திக்க முடியும். நீ பெற்ற அந்த விடுதலையை, சமாதானத்தை, ரட்சிப்பு, அபிஷேகத்தை ஒன்று அந்த ஊரில் இருந்து, குளத்துல இருந்து, ஜாதியிலிருந்து பிரிச்சு எடுத்து இந்த சபையில் சேர்த்து கர்த்தரோடு இணைச்சதை நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேரு அசதியாயிராம கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அசதியா இல்லாம ஜாக்கிரதையாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. மறுபடியும் சொல்லுங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அதுதான் இந்த சுவிசேஷம். பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும். ஒன்றை கொண்டு பிரசங்கிக்கப்படுமே. நீயே அடக்கிக்கிட்டு இருந்தா எப்படி நீ கர்த்தரை சந்திப்ப? சுயநலவாதின்னு ஆண்டவனுக்கு பேர் வச்சிருவார். பாருங்க, சமாரியா பட்டணத்தில் குழந்தைகளை அவிச்சு தின்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. எலிசா சொல்றாரு, இந்த பஞ்சம் கவனிங்க, மனம் திரும்பருக்கு வந்திருக்குது. நாளைக்கு இந்நேரத்தில் 1 சேக்கல் கோதுமை, 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். உடனே சீரியா சொல்ல சிரிக்கிறான். வானம் மதகத்தை இருந்தாலும் இப்படி நடக்குமாங்கிறான். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரே ஒரு காற்றை வீசினார். இந்த வசனம் நிறைவேற, ஜனங்களை நிரப்ப, அவங்க பட்டினியிலிருந்து விடுதலை செய்ய, இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்க. இதை பார்த்து சீரியாவின் படைத்தலைவர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. 4 குஷ்டரோகிங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம வீட்டில் இருந்தாலும் பசியில் செத்து போவோம், இப்போ ஊருக்குள்ளே போவோம், செத்தாலும் அங்கே செத்துக்கலான்னு ஊருக்குள்ளே போனால் பண்டகசாலை திறந்து இருக்குது. பண்டகசாலையில் முதல்ல இவன் பார்த்தது, குஷ்டரோகி பார்த்தது, தங்கத்தையும் வெள்ளியும் பார்க்கான். உறவு ஜனங்களுக்கு ஒரு பருக்கு அரிசி கிடைக்காத காலம், தங்கம் குமிச்சு கிடக்கு. சீரியாவின் இராணுவ படத்தலைவிக்குள்ள அடுத்து போறான். ஒரு கொட்டைக்குள்ள கோதுமை அரிசி பயங்கரமா இருக்கு.
ஆகா, இவன் சொல்றான், ஐயோ என் ஜனங்கள் பட்டினியா கிடக்குறாங்களே, அந்த தேவ மனுஷன் சொன்ன வாக்கு நிறைவேறிட்ட. இங்க பாருங்க எவ்வளவு கோதுமை. அவன் ஒரு வார்த்தை சொல்றான், இந்த நற்செய்தியை சொல்லாம இருந்தா குற்றம் நம்மேல சுமரும். 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள் நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். குற்றம் யார் சொல்றது? நான் பேசுறேன். யாரு? இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி, அநேகரை மீட்கும்படி வந்த ராஜா இயேசு. மத்தேயு எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனத்துல இயேசு பிரசங்கம் பண்ணார், நான் ஊழியக்காரன் அல்ல, உங்களுக்கு பணிவிடை செய்ய வந்திருக்கிறேன். வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும், அநேகரை மீட்கும் பொருள். ஆமா, அடுத்து சொல்லுங்க, ஜீவனை கொடுக்கும் பொருட்டு வந்தவர். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த ஜீவனை கொடுத்ததுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். சொல்லுங்க, அப்படி கைத்தட்டி சொல்லுங்க. நீங்க இயேசு ஜீவனை கொடுத்ததுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஓயாம இயேசுவை நினைக்கணுங்க. அவருடைய ஜீவனை கொடுக்க வந்தார். கல்வாரிக்கு அவர் பயப்படலை, சிலுவைக்கு பயப்படலை, ஆமா, ஈட்டிக்கு பயப்படலை. யாருங்க அவர்? முன்னால போனார். யாரை தெரியுங்க? நான் தான் இயேசு. உனக்கு ஜீவன் கொடுக்க வந்தாருங்க. நல்லவனுக்கு கூட ஒருத்தன் ஜீவன் கொடுக்க மாட்டான். நீ பாவி, உனக்காக ஜீவன் கொடுத்தார். இப்போ என்ன சொல்றாருன்னா, மல்கியா கடைசியில 3வது அதிகாரத்தில் சொல்றாரு, நான் கடைசி காலத்துல ஊழியம் செய்யறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காட்டுவாங்கிறாரு. ஊழியம் செய்யற, நோட்டீஸ் கொடுக்கிறேன், இதெல்லாம் பாவனா பண்ணக்கூடாது, வித்தியாசம் காட்டுவேன்ட்டார். மல்கியா எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும், நல்லா கவனி, எல்லாரும் உச்சரிங்க, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் எல்லாரும் எந்திரிங்க பாப்போம். என்னைய ஊழியம் செய்யறவனா மாற்றுங்க. இந்த பூலோகத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படணும். எல்லாம் தலையில கை வைங்க. ஆமா, அல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். எல்லாம் தலையில கை வைங்க, எல்லாம் தலையில கை வைங்க. உன் தேவனை சந்திக்க சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, என் தேவனை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆயத்தத்தை உண்டாக்கும். இன்னும் இப்ப நீங்க சொல்லுங்க, என் தேவனை சந்திக்க நான் ஆயத்தமாகிறேன். பரிசுத்தத்தோடு வாழ்ந்த ஆயத்தமாவேன், கீழ்ப்படிதலோடு வாழ்ந்த ஆயத்தமாவேன், ஊழியம் செய்து நான் ஆயத்தமாவேன். இப்பொழுது சிலுவை காட்சியை பாருங்க, ஜீவனை கொடுத்த இயேசுவை பாருங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஊழியம் கொள்ளும்படி வராம ஊழியம் கொள்றது அல்ல, ஊழியம் செய்கிறது. எப்படி செய்கிறது? அநேகரை மீட்கும் பொருளா என் ஜீவனை கொடுக்க வந்தேன். தலையில கை வைங்க. கடைசி காலத்துல ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசம் காட்டுவேன், வித்தியாசத்தை காட்டுவேன். உன்னை நீ செய்யற ஊழியத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இயேசுவை நான் பார்க்கிறேன், சொல்ல ரத்தம் அடிச்சவரை பார்க்கிறேன். ஊழியம் செய்து உன் ஜீவனையே கொடுத்த இயேசுவை பார்க்கிறேன். அந்த ஜீவன் அல்லவா உன்னை ரட்சித்தது. கைகளை உயர்த்தி காட்டுங்க, அந்த இயேசு எனக்கு வேணும். கடைசி காலம் இயேசு வரப்போகிறார். இயேசுவை சந்திக்க, என் தேவனை சந்திக்க சொல்லுங்க. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என் தேவனை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். நான் கீழ்ப்படிந்த ஆயத்தமாவேன். ஆண்டவர் ஆபிரகாம் போல அந்த நாளை காண ஆசையா இருந்தா, கண்டு களி கூர்ந்தா, நான் அப்படி செய்வேன். 2வது சொல்லுங்க, நான் பரிசுத்தமாவேன். இயேசு சீக்கிரம் திருடனை போல சீக்கிரம் வரப்போறார். அதெல்லாம் நினைச்சு நான் பரிசுத்தமாவேன். 3வது சொல்லுங்க, பூலோகத்தின் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணும்போது இயேசு வாரன் இருக்கிறாரு. இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை குஷ்டரோகி மறைக்கலையே. குஷ்டரோகி ஓடி பட்டணத்துக்குள்ள சொன்னானே, நானும் சொல்லுவேன். கையை உயர்த்தி சிலுவை காட்சியை பார்க்கிறேன், ரத்தம் சிந்தின இயேசுவை பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து
விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.